அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி நேம் என்னென்னா யூனிக் மெஷர்மெண்ட் சர்வீஸ். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சென்னை பாடியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் யார்கிட்டையும் எங்கேயும் ஒரு ரூபா கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கம்பெனியோட ஹெச்ஆர் நமக்கு டேரெக்டாக இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கறனால இந்த ஜாப் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷனில் இருக்காங்க படித்தவங்க அப்ளை பண்ணால் கிளியர் டீட்டெயில் நான் சொல்கிறேன். கடைசியில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்க என்ன டெசிக்னேஷனுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா குவாலிட்டி இன்ஜினியர் என்ற டெசிக்னேஷனுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதுவும் ஆன் ரோல் பேசிஸில் தான் அது ரெக்ரூட் பண்ணுறாங்க. பெர்மனண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லை டிகிரி படிச்சிருக்கலாம், இல்லை யூஜி டிகிரி பிஜி டிகிரி எது வேணால் படிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் பிஇ படிச்சிருந்தாலும் ஓகே, பிஇ எம்இ படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஏஜ் என்ன கேட்டகரியில் கொடுத்துருக்காங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரையும் உள்ள கேண்டிடேட் யாராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த வேகன்சி இதில் 50 இருக்குது. இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க 0 to 12 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட் ரெக்ரூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷராக இருந்தால் உங்களுக்கு 15,000, இதுவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 40,000 வரையும் அவங்க தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க அதர் பெனிஃபிட்டாக என்னென்ன கொடுக்குறாங்கன்னா ஃபுட்டு, அக்காமடேஷன், இஎஸ்ஐ, பிஎஃப், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அப்புறம் போனஸும் அவங்க வந்து அதர் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் ஓடி பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான அலவன்ஸும் கொடுப்பாங்க. அது இல்லாமல் சிக் லீவு, காம்ப் ஆஃப் இந்த எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் ஸ்கில்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா சிஎம்எம் இன்ஜினியர் அது தெரிஞ்சிருக்கணும், ட்ராயிங் ஸ்டடி தெரிஞ்சிருக்கணும், ஜிஎன்டி நாலேஜ் இருக்கணும், அப்புறம் லேசர் ட்ராக்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஃபெரோ பாலிவொர்க்ஸ் அண்ட் பவர் இன்ஸ்பெக்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஃபீமேல் அண்ட் மேல் 2 கேண்டிடேட்டுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் வேகன்சி எங்கே இருக்குன்னா சென்னை பாடியில் இருக்க அவங்களோட லொக்கேஷனில் மட்டும்தான் இந்த ஜாப் வேகன்சி இருக்குது. அவங்க இயர் ஆஃப் பாசிங் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜும் குவாலிஃபிகேஷனும் இந்த பர்டிகுலர் இதுக்கு வருது அப்படின்னா நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த ஒரு பாஸ் அவுட்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், இல்லை உங்கள் ரிலேட்டிவில் யாருக்கா சூட்டபுளாக இருக்கும், இல்லை உங்கள் சரௌண்டிங்கில் யாருக்கா சூட்டபுளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஹெச்ஆருடைய மெயில் ஐடியும் காண்டாக்ட் நம்பரும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த ஹெச்ஆருக்கு கால் பண்ணி இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணி ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வேலையுடன் திரும்பி வாங்க. நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.